Hi guys, welcome to the channel. இன்னைக்கு வீடியோல உங்க பர்சன் அடுத்த 3 நாள் 72 hours அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்க போகுது? ஏன்னா வேலண்டைன்ஸ் டே வேற வருதுல்ல. ஸோ நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. ஸோ நெக்ஸ்ட் 3 டேஸ் வந்து அவங்க எனர்ஜி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலான்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ. அண்ட் உங்க பர்சனோட எனர்ஜி நம்ம செக் பண்றதுக்கு முன்னாடி உங்க எனர்ஜி நம்ம ஒரு வாட்டி செக் பண்ண போறோம். இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். இது நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அண்ட் ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. இது கலெக்டிவ் ரீடிங், பைல் செலெக்ஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் எல்லா மெசேஜஸும் வந்து மேட்ச் ஆகாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட எனர்ஜி நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம். ஓகே வியூவர்ஸ், நான் ஒரு 6 எனர்ஜி எடுக்கிறேன். இப்போ கரண்டா நீங்க என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க, என்ன மாதிரியான தாட்ஸ் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு அது பார்த்துட்டு உங்க பர்சனோட நெக்ஸ்ட் 72 hours அவங்களோட தாட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ உங்க எனர்ஜி ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இதில் நிறைய பேரோட எனர்ஜி என்னன்னா, நீங்கள் ஒரு நியூ பிகினிங் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டீங்க. சரியா? இந்த ரிலேஷன்ஷிப் விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்ல முடியாது. இந்த ரிலேஷன்ஷிப்போட ஞாபகங்கள் மிஸ் பண்றீங்க எல்லாமே இருக்கு. இருந்தாலும் நீங்க க்ளோ ஆகிட்டு இருக்கீங்க. உங்க பர்சனல் லைஃப்ல, பர்சனல் க்ரோத்ல நீங்க உங்களை நீங்க வந்து கேர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. செல்ஃப் கேருக்கு வந்துட்டீங்க. ஓகே, ஸோ நெகட்டிவாகவே இருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த ஆக்ஷனும் வந்து எதுவும் எடுக்கிற மாதிரி இல்லை. மேபி இந்த எனர்ஜிலாம் பார்க்கும்போது 2 பேருமே நோ கான்டாக்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆர் லெஸ் கம்யூனிகேஷன், பேச்சுவார்த்தையெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க கம்ப்ளீட்டாக. ஏதாவது நீங்கள் நியூ ஸ்கில் கற்றுக்கிட்டு இருக்கலாம், இல்லை உங்கள் கரியரை நோக்கி போகலாம், சம்திங். பட் நீங்கள் ரொம்ப க்ளோ ஆகுறீங்க. ஓகே, ரொம்ப அழகாயிட்டு இருக்கீங்க, ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மேபி எஸ் அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில இருக்கீங்க. அந்த பர்சனோட ஞாபகங்கள் இருக்கு, மிஸ் பண்றீங்க. பட் அதுலயே இல்லை, இத்தனை நாள் நீங்க அதுல இருந்தீங்க, நெகட்டிவா இருந்தீங்க. பட் இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, செகண்ட் எனர்ஜி, இந்த லவ்ல உங்களுக்கு ரொம்ப பேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல ஏதாவது ஒரு எனர்ஜி உங்களுக்கு மேட்ச் ஆனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஆனது. எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகணும்ட்டு இல்லை, ஏதாவது ஒரு எனர்ஜி ஆர் மோர் தென் ஒன். ஓகே, ஸோ இந்த லவ் லைஃப், இந்த பர்சன் மேல உங்களுக்கு பேஷன் அதிகம், அட்ராக்ஷன் அதிகம், ரொம்ப ஹெவி அட்ராக்ஷன், ரொம்ப ஒரு ஈர்ப்பு, அன்பு, லவ், ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இவங்களோட இருக்கும். இந்த மாதிரி இந்த பர்சன் வந்து நினைக்கும் போதே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும். ஓகே, உங்க பர்சன் நினைக்கும் போதே நீங்க ரொம்ப பெருமையாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி ஒருத்தவங்க வந்து நான் லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. நீங்க நோ கான்டாக்ட்ல இருந்து செப்பரேஷன், ஆர்கியூமெண்ட்ஸ், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் உங்க பர்சனை உங்களால மறக்க முடியல. அவங்க எப்ப வருவாங்க, அவங்களோட எப்போ ஒரு நியூ ஸ்டார்ட் இருக்கு அப்படிங்கிற எனர்ஜி, ஒரு வெயிட்டிங், அந்த எனர்ஜியில. ஓகே ஓகே தேர்ட் எனர்ஜி, நீங்க வந்து லவ் மட்டும் லைஃப் கிடையாது, அதை தாண்டி வேறு சில விஷயங்களும் இருக்கு. நம்ம அதிலே ஃபோக்கஸ் பண்ணணும், கரியரை பார்க்கணும், பணம் சம்பாதிக்கணும். இப்போ லவ் உங்களுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி ஆயிடுச்சு. கரியர் பார்க்கறது, பணம் சம்பாதிக்கிறது, ஃபினான்ஷியலாக நான் எப்படி ஸ்ட்ராங் ஆகணும், நான் என்னைய வந்து எப்படி சொசைட்டி முன்னாடி ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, இது தேர்ட் எனர்ஜி. ஆமா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி காமிக்குது. நெக்ஸ்ட் ஃபோர்த் எனர்ஜி, கம்ப்ளீட்டா மூவ் ஆன் ஆகிட்டீங்க. கம்ப்ளீட்டா உங்க பர்சனே வேணாம், அப்படி ரொம்ப இமோஷன்ஸ் இருக்கு, ஹெவி இமோஷன்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஹெவி இமோஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு இல்லைன்னே சொல்ல முடியாது. பட் அந்த இமோஷன்ஸ் அதிகமாக தான் நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, இல்லை நம்ம மூவ் ஆன் ஆகிடலாம். இது நமக்கு என் பர்சன்ட் இருந்து எந்த மாதிரியான நான் எதிர்பார்க்கிற மாதிரியான லவ் கிடைக்கல, அவங்க ஸ்டேபிளான லைஃப் கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ கண்டிப்பா மூவ் ஆன் ஆகணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வேற வழி இல்லாம நீங்க மூவ் ஆன் ஆகிறது, கம்ப்ளீட்டா விலகுறீங்க. ஒரு நியூ பிகினிங் நோக்கி. அந்த நியூ பிகினிங் யாரா வேணாலும் இருக்கலாம். நீங்க நியூ பர்சன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும், எனக்கு யாருமே வேண்டாம், எனக்கு கொஞ்சம் அமைதி தேவை அப்படிங்கிற மாதிரியான. பட் கண்டிப்பா இதுல இருந்து நான் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைக்கிறீங்க.
நிறைய மிக்சடு இமோஷன்ஸ் தான். ஓகே, எல்லாருமே நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, எல்லாருமே பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. நிறைய எனர்ஜிஸ், இது கலெக்டிவ் ரீடிங்னால எல்லா எனர்ஜிஸும் வருது. ஓகே, உங்க பர்சன் மேல ரொம்ப லவ், அடிக்கடி ட்ரீம் பண்றீங்க, ரொமான்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கு, ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நீங்க மிஸ் பண்றீங்க. இதுக்கு முன்னாடி, பிரேக்கப்க்கு முன்னாடி மேபி நீங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம், நிறைய சேர்ந்து வந்து நிறைய பிளேசஸ் போயிருந்திருக்கலாம், அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றீங்க. அதாவது ஒரு டீப்பான ஒரு லவ்னு சொல்றோம்ல, அவ்வளோ டீப்பா நீங்க லவ் பண்றீங்க. அதிகமா மிஸ்ஸிங் எனர்ஜி ரொம்ப ஹெவியா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு அழுக வர்ற அளவுக்கு இமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. சரியா? இதுல வந்து சிலர் வந்து அவங்க வீட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். ஓகே, லாஸ்ட் எனர்ஜி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான எனர்ஜி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எனர்ஜி. என்னன்னா, எஸ், உங்களுக்கு லவ் நிறையா இருக்குதான், நிறையா லவ் இருக்கு, நிறையா சொல்லணும்னு நினைக்கிறீங்க, மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலான்ட்டு போறீங்க, பட் வேணாம் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிடுது. ஒரு ஈகோவா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு தயக்கம், சம்திங். ஓகே, நான் இப்போ வந்து இன்னைக்கு வந்து என் பர்சன்ட்ட பேச போறேன் அப்படின்ட்டு ஒரு ஆக்ஷன்லாம் எடுக்க போவீங்க, பட் லாஸ்ட் மினிட்ல ஹோல்ட் பேக். வேணாம், நம்ம வந்து அனுப்ப வேண்டாம், இது அனுப்பினா இன்னும் பிரச்சனையாகும், இல்லைன்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்காது, என் பர்சனே வரட்டும் அப்படின்ட்டு உங்க லவ் ஃபுல்லும் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு மனசுலயே வச்சிருக்கீங்க. சரியா? ரொம்ப லவ், ரொம்ப அதிகமான லவ் இருக்கு, பட் உங்களால வெளியில சொல்லணும்னு ஆசை இருக்கு. ஓகே, நம்ம என் பர்சன் பேசுற மாதிரி இல்லை, நான் பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு, பட் வேணாம் லாஸ்ட் மினிட்ல பின்வாங்கிறது. ஓகே, நான் இதை தாண்டி சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, சிலர் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்கலாம். ஏதாவது வந்து ஒரு ட்ரெஸ் பத்தின ஒரு பிஸ்னஸ், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், ஆர் ஏதாவது ஒரு ஃபுட் பிஸ்னஸ், ஒரு கடை ஓப்பன் பண்ற மாதிரி ஏதாவது பிளானிங் போயிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளானிங் ஷியூரா போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது ஒரு ஷாப் ரிலேட்டடான பிஸ்னஸ் பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க, அல்லது கேண்டில் பிஸ்னஸ், அல்லது கேண்டில் ரிலேட்டட் யூனிவர்ஸ்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க சிலர். ஒரு கேண்டில் ப்ரேயர் ஆர் விளக்கு, சாமி முன்னாடி விளக்கு பொருத்தி டெய்லியும் விளக்கேற்றி ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் சிலர் வந்து கண்ணாடி முன்னாடி நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், அஃபர்மேஷன்ஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று அஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க பர்சன் வரணும், ஆர் உங்க கரியர் எதுவானாலும் இருக்கலாம், அதை பத்தின அஃபர்மேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. சிலருக்கு ரெட் கலர் ட்ரெஸ், ஓகே, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். சிலர் மலை, மவுண்டைன் பக்கத்துல உங்க வீடு இருக்கு, உங்க வீடு சுத்தி நேச்சர் அதிகமான ஒரு கார்டன், செடி, அந்த மாதிரி மரம், அந்த மாதிரி கடல் சார்ந்த இடத்துல வீடு, இல்ல அந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இல்ல கடல் சார்ந்த இருக்கிற ஒரு சிட்டி, அங்க நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்க இப்ப திருச்செந்தூர்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அங்க கடல் இருக்கு இல்லையா, ஸோ கடல் இருக்கிற ஒரு சிட்டியில நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இன்னும் லாஸ்டா ஒரு எனர்ஜி என்ன தெரியுதுன்னா, சிலர் வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. வீடு கட்டலாமா, இல்ல அந்த ட்ரீம் வீடு கட்டணும், ரொம்ப நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல ஆர் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறத பத்தியோ, லோன் வாங்குறத பத்தியோ அந்த பிளானிங் போயிட்டு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஸோ இது ஓவராலான உங்களுக்கான எனர்ஜிஸ். இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ரெசனேட் ஆனாலும் இந்த வீடியோ, இதை தாண்டி இதுல எதுவுமே இல்லை அப்படின்னா உங்க இன்ட்யூஷன், உள்ளுணர்வு இல்லை இந்த வீடியோ பார்க்கணும், என் பர்சன் ஏதாவது மெசேஜ் கொடுக்க வருவாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் இந்த வீடியோ நீங்க கண்டினியூவா பார்க்கலாம், இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் உங்க பர்சனோட நெக்ஸ்ட் 3 days, 3 நாள் அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு நம்ம குயிக்கா செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வியூவர்ஸ், இப்போ உங்க பர்சனோட நெக்ஸ்ட் எனர்ஜி எப்படி இருக்கும், எதுவும் ஆக்ஷன் எடுப்பாங்களா, அவங்களோட ஃபீலிங்ஸ், தாட்ஸ் எப்படி இருக்கும், 72 hours. ஓகே, நெக்ஸ்ட் 3 நாள்ல இந்த மாதிரி இருக்கும் நம்ம பார்க்க போறோம். வேலண்டைன்ஸ் டே வருது, ஏதாவது சர்ப்ரைஸா ஏதாவது ஆக்ஷன் இருக்குமா உங்களை நோக்கி வர்றதுக்கு, மெசேஜ், கால் ஏதாவது இருக்கா பார்த்துடலாம். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 3 கார்டு மட்டும், ஒரு 3 கார்ட்ஸ் வந்து நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஸோ நான் இப்போ வந்து நான் என்னன்னு பார்க்க போகிறதில்ல, இது ஜஸ்ட் சர்ப்ரைஸாக இருக்கட்டும். லாஸ்ட்ல ஏதாவது உங்களுக்கு அவங்களோட ஆக்ஷனில் ஏதாவது தெரியுதா, ஸோ இது என்ன கார்டுன்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த 3 கார்டு மட்டும் நான் இப்படி தனியாக வச்சிடுறேன். ஓகே, ஸோ இப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் 3 days. உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க, யூனிவர்ஸை ப்ரே பண்ணிக்கோங்க. நிறைய கார்ட்ஸ் வருது. ஓகே, மேஜர் ஆர்கானா, பெரிய பெரிய ஷிஃப்ட்,
பெரிய ஷிஃப்ட் உங்களுக்கு இருக்கு. மேஜர் ஆர்கானா எடுத்தோடனே 2 மேஜர் ஆர்கானா வருது. ஏதோ ஒரு பெரிய சேஞ்சஸ் நெக்ஸ்ட் 3 டேஸ்ல நடக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. உங்களை ரொம்ப அப்சர்வ் பண்ண போறாங்க, உங்களை ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க. சரியா? ரொம்ப அப்சஸ்டா இருக்க போறாங்க. உங்களோட தாட்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப ஹெவி இமோஷன்ஸ் ஹெவியா இருக்க போகுது. இதுல என்னன்னா இமோஷன்ஸுங்கிறத தாண்டி ஐம் சாரி, இமோஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. சாரி, இமோஷன்ஸ் இருக்காது. ரொம்ப லாஜிக், ரொம்ப ரொம்ப லாஜிக்கா யோசிக்க போறாங்க. லாஜிக், ப்ராக்டிக்கல். ஐ திங்க் வியூவர்ஸ் நீங்க தான் ரொம்ப இமோஷன் ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்க சைடு தான் இருக்க போகுது, உங்க பர்சன். பட் இது நல்லதுதான். ஏன்னா இமோஷன்ஸை விட அவங்க ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணாதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல என்னன்னே அவங்களுக்கு புரிய வரும், ஒரு சீரியஸ்னஸ் வரும். ஓகே, நம்ம ரொம்ப இமோஷனா இருந்தோம்னா நமக்கு அந்த மெச்சூர்டான ஒரு ஆன்சர் கிடைக்காது. பட் ரொம்ப லாஜிக்கா யோசிக்க போறாங்க, ப்ராக்டிக்கலா யோசிக்க போறாங்க. நிறைய ஸ்வாட் எனர்ஜி இருக்கு, 2 மேஜர் ஆர்கானா இருக்கு. நிறைய உங்களை பத்தி யோசிக்க போறாங்க. ஓகே, பட் இமோஷன்ஸ் இருக்கும், ஆனா ஹைட் பண்ணுவாங்க. ஹெவி இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா இருக்க போறது இல்லை. ஆனா அப்படியே உங்களுக்கு லைட்டா அந்த ஏன்னா நீங்க மேபி லாஸ்ட் வேலண்டைன்ஸ் டேல நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்த தருணங்கள்லாம் அவங்க நினைக்கலாம். அந்த மாதிரி அதை யோசிச்சு கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கே தவிர ஹெவி இமோஷன்ஸ்லாம் இருக்காது. ஓகே, அண்ட் எனக்கு தெரிஞ்சு உங்க பர்சன் உங்க மேல கொஞ்சம் கோவமா இருக்க போறாங்க. இப்பயும் கோவம் இருக்கலாம், அந்த அடுத்த 3 நாள் வந்து கோவம் அதிகமாகும். அண்ட் உங்களோட தாட்ஸ்ல ஒரு கொஞ்சம் அப்சஸ்டா இருக்க போறாங்க. உங்க எண்ணங்கள் இருக்குமே தவிர அந்த எண்ணங்கள் இமோஷன் ஃபீலிங்ஸா இருக்கும்னு நான் சொல்லல. பட் உங்களோட தாட்ஸ் அதிகமா வரப்போகுது. ஷியோர், நிறைய உங்க தாட்ஸ் வரப்போகுது. நீங்க நெக்ஸ்ட் 3 டேஸ் யோசிச்சு பாருங்க, அவங்களோட தாட்ஸ் உங்களுக்கு ஹெவியா வருதா. ஓகே, பிகாஸ் நீங்க அதை ஃபீல் பண்ணீங்கன்னா அங்க அவங்க நினைச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களோட எண்ணங்கள் வந்து 24 மணி நேரமும் அவங்களுக்கு வர மாதிரி தான் தெரியுது. அண்ட் இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்க போறாங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹெவி பேர்டனா இருக்கு, ஓவர் ஹெவி பேர்டன். அவங்களால இதை கொண்டே போக முடியல. ஏன்னா உங்களோட எண்ணங்கள் வந்து ரொம்ப சுத்தி வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க என்ன ஒரு விஷயம் நான் கிளியரா சொல்றேன், நிறைய ஸ்வாட் வர்ற பார்க்கும்போது அவங்க மென்டலி வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் வந்து அதிகமா வரப்போகுது. ரொம்ப குழப்பங்களோட அடுத்த 3 நாள் வந்து அவங்களுக்கு வந்து இருக்க போகுது. கண்டிப்பா நிறைய குழப்பங்கள் இருக்க போகுது. அவங்க மைண்ட் வேலை செய்ய போறது இல்ல. அவங்க லாஜிக்கா யோசிக்க, ப்ராக்டிக்கலா இந்த லைஃப் என்னன்னு யோசிக்க பாக்குறாங்க. பட் அவங்களால முடியல. ஏன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. இது பாருங்களேன், ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் ஆக போறாங்க. அவங்க கண்டிப்பா கஷ்டம் ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்த வர நாட்கள் வந்து நிறைய கஷ்டங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஐ மீன் நிறைய டிப்ரெஷன் போவாங்க, ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. மேபி உங்களை ஏமாத்தி இருந்திருக்கலாம், ஏதாவது உங்களுக்கு ஒரு அநியாயம் பண்ணியிருக்கலாம், அதை நினைச்சு ஒரு குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்க போகுது. லாஸ்ட் இயர் நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்த தருணங்கள், இல்லை லாஸ்ட் இயர் இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நீங்க வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறப்ப ஏதாவது ஸ்பெஷலா நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த நினைவுகள் வந்து இவங்களை ரொம்ப வந்து ஆதிக்கம் செலுத்த போகுது. இவங்க தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப லாஜிக். உங்க பர்சன் ரொம்ப ரொம்ப லாஜிக், இமோஷன்ஸ் கம்மி தான். ஸோ இவங்க தப்பிச்சு போக பார்ப்பாங்க, ஆனா முடியாது. அவங்களோட மைண்ட் வந்து இப்ப வேலை செய்யல, ரொம்ப குழப்பத்துல இருக்க போறாங்க. சரியா? அதனாலதான் 2 மேஜர் ஆர்கானா வந்திருக்கு. ஏன்னா ஃபுல்லுமே பாருங்க எல்லாமே ஸ்வாடு. கொஞ்சம் கூட இமோஷன்ஸ் லவ்க்கான கார்டு எதுவுமே வரல. இப்ப லவ் இருக்க போறது இல்லை அப்படின்னு நான் சொல்லவே வரல, லவ் இல்லைன்னு நான் சொல்லல. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு தான் பாக்குறோம். எனர்ஜி வந்து மாறிட்டே இருக்கும். உங்க மேல கோபம் இருக்கும், கண்டிப்பா உங்களை நினைப்பாங்க, உங்கள் எண்ணங்கள் அதிகமா இருக்கும். அடுத்த 3 நாள் வந்து உங்களை பத்தின ஞாபகங்கள் ரொம்ப ஹெவியா இருக்க போகுது. அதை நீங்களும் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய யோசிக்க போறாங்க, நிறைய யோசிக்க போறாங்க. நிறைய நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களை ஸ்ட்ராங்கா அப்சர்வ் பண்ண போறாங்க. நீங்க வந்து இந்த 3 நாள்ல வந்து ஏதாவது மெசேஜ் பண்றீங்களா, கால் பண்றீங்களா, ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா பார்க்க போறாங்க உங்களைய. கண்டிப்பா அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். சரியா? பட் அவங்க எதுவுமே வந்து அவங்க ரியாக்ஷன், அவங்க ஃபேஸை பார்த்தீங்கன்னா நீங்க கண்டே பிடிக்க முடியாது. அவங்க நீங்க அனுப்புறீங்களான்னு தான் பாக்குறாங்களே தவிர அவங்க வந்து மெசேஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி தெரியல. சிலருக்கு, ஏன்னா இதுல நிறைய எனர்ஜிஸ் இருக்கு, சிலருக்கு வந்து உங்களுக்கு ஒரு கால் மெசேஜ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே, சிலருக்கு. ஓகே, நீங்க வந்து ஒரு ட்ரெஸ் கலர் பிளாக்கா இருந்தா ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன்.
ஓகே, பிளாக்கா இருந்தா இல்ல ராசி அப்படின்னு சொல்லணும்னா மிதுனம், கும்பம், துலாம், இவங்க எனர்ஜி அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் பேசுறதுக்கு உங்க பர்சன்ட்ட இருந்து ஒரு மெசேஜோ காலோ வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த 2 கார்டு சேமா வர்றதுனால நான் சொல்றேன். ஸோ இந்த ராசி மட்டும் சொன்னனால மற்ற ராசிலாம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க, கண்டிப்பா அது அர்த்தம் இல்லை. எனர்ஜிஸ் வியூவர்ஸ் எது அதிகமா இருக்கோ அதைத்தான் நான் சொல்றேன். மற்ற எனர்ஜிஸும் இருக்கும், மற்ற ராசியும் இருக்கும் கண்டிப்பா. பட் ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனுக்காக இந்த ராசியை நான் சொல்றேன். ஓகே, அதுக்குதான் உங்களுக்கு கரண்ட் எனர்ஜி நம்ம செக் பண்ணது, அதோட ரெசனேட் ஆகுதான்னு பாருங்க. உங்களுக்கு ராசி இல்லைன்னாலும் அந்த கரண்ட் எனர்ஜி ஏதாவது ஒன்று ரெசனேட் ஆனாலும் இந்த வீடியோ உங்களுக்கானது தான். சரி, இப்போ வந்து கண்டிப்பா சிலருக்கு வந்து உங்களுக்கு மெசேஜ் சடனா வரலாம், ஆர் கம்யூனிகேஷன் கண்டிப்பா வரலாம். ஸோ பழசு எல்லாமே ஏன்னா அவங்க என்னதான் லாஜிக் ப்ராக்டிக்கல்னாலும் இவங்க எவ்வளோ ஃபிளாஸ் மனசுல வந்து அவங்களுக்கு இமோஷன்ஸும் இருக்கு. உங்களை பத்தின நினைவுகள்ல இருந்து அவங்களால வெளியில வர முடியாது. சரியா, ரொம்ப குழப்பம், ரொம்ப வேதனை, ரொம்ப லைஃப்ல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. உங்களோட தாட்ஸை விட்டு வெளியில போகணும்னு நினைப்பாங்க, பட் முடியாது. ஓகே, கண்டிப்பா உங்களோட ஞாபகங்கள்ல இருந்து அவங்களால வெளியில போக முடியாது. அண்ட் ரொம்ப அப்சஸ்டா இருக்க போறாங்க. அதை ஷியோரா நான் சொல்றேன். ஏன்னா இதுல மூன் வந்து சிம்பிள் தெரியறதுனால நைட் டைம்ல உங்களை பத்தின ஞாபகங்கள் அதிகமா வரும். அந்த எனர்ஜியை நீங்க பிக் பண்ணுவீங்க. ஓகே, கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் 3 டேஸ்ல அவங்களோட தாட்ஸ் உங்களுக்கு அதிகமா வருதான்னு பாருங்க. அவங்களோட தாட்ஸ், நீங்க நார்மலா உங்க லைஃப்ல போயிட்டு இருந்தாலும் அவங்களோட எண்ணங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க பர்சன் உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, அது வந்து நல்லா தெரியுது. ஓகே, இது இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், மெயினான விஷயம். அவங்க ஒரு லாங் டேர்முக்கு யோசிக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, கன்னி, மகரம், ரிஷபம், உங்களோட எனர்ஜி இங்க இருக்கு. ஐ மீன் உங்க எனர்ஜி இல்ல உங்க பர்சனோட எனர்ஜியா இருந்தா, உங்களோட ராசி இல்ல உங்க பர்சனோட ராசியா இருந்தா உங்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன். கன்னி, மகரம், ரிஷபம், அண்ட் நான் லாஸ்டா ஒரு 3 ராசி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எல்லாமே வந்து அதாவது ஐ திங்க் நான் உங்களுக்கு மிதுனம் சொல்லியிருந்தேன், கும்பம் சொல்லியிருந்தேன், துலாம் சொல்லியிருந்தேன். இந்த 6 ராசியும் உங்க பர்சனோட ராசியா இருந்தா உங்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன். சரியா, அவங்க உங்களுக்கு ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப் வந்து கொடுக்கணும், கடைசி வரைக்கும் உங்க கூட டிராவல் பண்ணணும், நீங்க வேணும் அப்படிங்கிறத ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வரப்போறாங்க. சரியா, கண்டிப்பா வந்துருவாங்க. அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க போறாங்க. பட் ஆக்ஷன் ஸ்லோவா இருக்கும். இதுல வந்து என்னன்னா, ஸ்லோ ஆக்ஷன் பென்டக்கிளும் இருக்கு, ஃபாஸ்ட் ஆக்ஷன் ஸ்வாட்ஸ் இருக்கு. ஸோ 2 விதமான எனர்ஜி காமிக்குது. ஸோ நான் வந்து சிலருக்கு வந்து கண்டிப்பா ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும் ஆக்ஷன். சரியா, பட் சிலருக்கு ஆக்ஷன் ஃபாஸ்டா இருக்கும். கம்யூனிகேஷன், மெசேஜ் ஆர் கால், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா மெசேஜ் பண்றது, இல்ல ஏதாவது ஒரு விஷயமா உங்ககிட்ட வந்து பேச வர்றதுக்கு ட்ரை பண்றது, அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. மேபி அவங்களுக்கு இங்க ஈகோ இருக்கிற மாதிரி எந்த கார்டும் வரல, வருதான்னு பார்க்கலாம். ஈகோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லல. ஸோ அந்த ஈகோ இருந்தாலும் ஈகோவை விட்டுட்டு தாண்டி உங்ககிட்ட வந்து பேச வர்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா ஏன் இதை நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, அது வந்து மேஜர் ஆர்கானா வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பழைய விஷயங்கள் எல்லாம் அவங்க முடிச்சுட்டு மறந்துட்டு ஒரு புது லைஃப் வந்து உங்க கூட ஸ்டார்ட் பண்றதுக்கு யோசிக்க போறாங்க. நீங்க ஸ்டேபிள் கமிட்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, சில பேர் மேரேஜ் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, இல்ல சில பேர் கடைசி வரைக்கும் நீ என் கூட இருன்னு கேட்டுக்கிட்டு இருப்பீங்கல்ல, அவங்க உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க, ஒரு ஆன் அண்ட் ஆஃப்ல இருந்திருப்பாங்க. சில பேருக்கு இது என்ன ரிலேஷன்ஷிப்னே தெரியாம போயிட்டு இருந்திருக்கும். வியூவர்ஸ், உங்களுக்கு இது என்ன ரிலேஷன்ஷிப், இந்த பர்சன் நம்ம கூட பழகுறாங்க, ஆனா எப்படி இந்த லைஃப் எப்படி போக போகுது, என்ன மாதிரியான ஃபியூச்சர் இருக்க போகுது, அதுவே தெரியாம பழகிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஒரு ஆன்சர் பண்ணணுங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. சரியா, அதுக்கான யோசனை வந்து கண்டிப்பா இந்த ஸ்பெஷல் டே வேலண்டைன்ஸ் டேல பட் யூனிவர்ஸோட பிளஸ்ஸிங்கோட அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. கண்டிப்பா ரொம்ப பாசிட்டிவான கார்ட்ஸ். உங்களுக்கு ஒரு பிரைட்டான ஃபியூச்சருக்கு பத்தி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஷியோர், ரொம்ப பிரைட்டான உங்களுக்கு ஃபியூச்சரா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க இந்த பர்சனோட. அதுக்கான பிளானிங் போயிட்டு இருக்கு. அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு. ஸோ உங்களை அவ்வளோ ஈஸியால விட்டுற மாட்டாங்க.
ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வரப்போகிறாங்க. ஓகே, இதில் நான் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இதில் 2 விதமான எனர்ஜி காமிக்குது. சிலர் வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் கடைசி வரைக்கும் நீங்க வேணும்னு முடிவு பண்ண போறாங்க ஸ்ட்ராங்கா. சரியா? ஆனா ஆக்ஷன் ஸ்லோவா தான் இருக்கும். யாரெல்லாம் நீங்க ஸ்டேபிள் கமிட்மெண்ட் உங்க பர்சன்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறீங்களோ அந்த கமிட்மெண்ட்டுக்கான பிளானிங் போகுது. அடுத்த 3 நாள்ல எஸ்பெஷலி அவங்க பிளான் பண்ணுவாங்க. ஆனா ஆக்ஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்கும் உங்ககிட்ட வர்றதுக்கு. இன்னும் சிலர் வந்து இன்னும் அதே பிளேஃபுல்லான எனர்ஜியில தான் இருக்க போறாங்க. ஏன்னா வாண்ட் வேற வந்திருக்கு. சரியா? இன்னும் வந்து அந்த ஒரு சீரியஸான ஒரு எனர்ஜிக்கு வந்து அவங்க ஷிஃப்ட் ஆகாத மாதிரி தெரியுது. பட் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன் நான் சொல்றேன்னா, இங்க பாருங்க, இந்த கார்டுக்கு அப்புறமே சன் கார்டு வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஃபாஸ்டா இவங்களுக்கு அந்த ஒரு இம்மெச்சூர்டான ஒரு எனர்ஜியில இருக்காங்கல்ல சில பேரோட பர்சன். அதாவது உங்க ரிலேஷன்ஷிப் பத்தின உண்மை தெரியாம, சீரியஸ்னஸ் தெரியாம இருக்காங்கல்ல, அது சீக்கிரமே சேஞ்ச் ஆக போகுது. ஏன்னா டெத் கார்டோட வந்திருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பா இது வந்து பெரிய ஷிஃப்ட் உங்களுக்கு இந்த லவ் லைஃப்ல இருக்க போகுது. அது என்ன மாதிரி ஒரு ஃபியூச்சர் தரும், அது என்ன மாதிரியான ஒரு அவுட்கம் தரும்னா, சன் ரொம்ப சந்தோஷமான ஒரு லைஃப் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த பர்சனோட யூனிவர்ஸோட பிளஸிங் வந்து 100% உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க போகுது. கண்டிப்பா யூனிவர்ஸ் பிளஸிங் இருக்க போகுது. ஸோ அவங்க இந்த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல எடுக்க போற இந்த நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ்ல அவங்க என்னென்னலாம் யோசிக்கிறாங்களோ, என்னென்னலாம் பிளான் பண்றாங்களோ, அது வந்து உங்க வாழ்க்கையில ஒரு ரொம்ப பெரிய மேஜர் ஷிஃப்ட் வந்து கொடுக்க போகுது. எடுத்தோடனே 2 மேஜர் ஆர்கானா தான் வந்துச்சு. அண்ட் அவங்க ஃபைட் பண்ண ரெடி ஆகிடுவாங்க. ஐ மீன் நம்ம 3 டேஸ் தானே பாக்குறோம். ஸோ கண்டிப்பா இங்க பாருங்களேன், அவங்க இப்ப ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருக்காங்க. பட் உங்களுக்காக ஃபைட் பண்ணி வெளியில வர்றதுக்கு, இப்போ ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கா, ஃபைட் பண்ணி உங்களுக்காக வெளியில வர்றதுக்கு அவங்க தயாராக போறாங்க. அதுக்குதான் 2 விதமான எனர்ஜி சொன்னேன். ஒன்னு ஸ்டேபிள் கமிட்மெண்ட் தருவாங்க கண்டிப்பான்னு. மேபி அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கலாம், உங்களுக்கு தனியா ஃபேமிலி இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி தான் தெரியுது. ஆர் நீங்க யாராவது ஒருத்தருக்கு ஃபேமிலி இருக்கலாம். ஏதோ ஒரு இதுல ஸ்டக் ஆகி இருக்காங்க. இல்ல ஃபினான்ஷியலி அவங்க ஸ்ட்ராங் இல்லாம இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காங்க. அந்த பிரச்சனையில அதனாலதான் உங்ககிட்ட வர முடியாத நிலைமையில இருக்காங்க. ஆனா அதை வந்து அவங்க அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்றதுக்கு தயாராக போறாங்க. என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் சரி, எவ்வளவு ரிஸ்க் இருந்தாலும் சரி, உங்ககிட்ட வரணும்னு முடிவு பண்ண போறாங்க. இதுல நான் இன்னொரு மெயினான விஷயம் சொல்லிடுறேன். இந்த ரீடிங்ல வந்து எனக்கு 3 மேஜர் ஆர்கானா ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்டு வந்திருக்கு. உங்க பர்சன் வந்து உங்க மேல இருக்கிற லவ்வ காமிக்கிறது. ஏன்னா உங்க ஞாபகங்கள் அதிகமா இருக்க போகுது, ரொம்ப அதிகமா இருக்க போகுது. நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க. 2வது வந்து யூனிவர்ஸோட புது உங்களுக்கு ஒரு லைஃப், நீங்க ஆசைப்படுற பர்சனோட யூனிவர்ஸ் வந்து புது லைஃப் வந்து கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிடுச்சு. ஓகே, அதோட பிளஸிங் அதிகமா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே, அது வந்து உங்களுக்கு பிளஸிங் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் உங்க லைஃப் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, பிரைட்டா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்க போறீங்க. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. நீங்க எந்த மாதிரியான வாழ்க்கைக்கு தகுதியானவங்களோ அந்த தகுதியான வாழ்க்கையை யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிருச்சு. சரியா? இது எல்லாமே வந்து அடுத்த வரப்போற நாட்கள்ல உங்க பர்சனுக்கு ஒரு பெரிய எனர்ஜி ஷிஃப்ட் நடக்குது. ஸோ எப்பயும் ஒரே மாதிரி இருக்காது. சரியா? எனர்ஜிஸ் வந்து மாறிட்டே இருக்கும். நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், அவங்களுக்கு லவ் இருக்கிற மாதிரி தெரியல, இமோஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியலன்ட்டு அது நெகட்டிவா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ப்ராக்டிக்கலா லாஜிக்கா யோசிக்க ஆரம்பிச்சாதான் இது அடுத்த லெவலுக்கே போக முடியும். அதனாலதான் இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கப் கார்டு கூட வரல. ஒரு கார்டு கூட லவ் இருக்கு, இமோஷன்ஸ் அதிகமா இருக்க போகுது, ஃபீலிங்ஸ் அதிகமா இருக்க போகுது, அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலா யோசிக்க போறாங்க, லாஜிக்கா யோசிக்க போறாங்க. ஏன்னா அவங்க மைண்ட் வந்து இப்ப வேலை செய்யாம ரொம்ப குழப்பத்துல இருக்கு. இப்பயும் சரி, அடுத்த நாளும் சரி, அடுத்த 3 நாளும் சரி, ரொம்ப குழப்பங்கள் நிறைய ஃபேஸ் பண்ண போறாங்க. பட் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுப்பாங்க. ஓகே, ஸ்ட்ராங்கான முடிவு எடுப்பாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து அந்த 3 கார்டு வந்து நான் 3 கார்ட்ஸ் வந்து ஒரு சர்ப்ரைஸா எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அது என்ன நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் ஓகே, ஃபைனலா என்னன்னா, நான் உங்ககிட்ட சொல்லி ஒரு கப் கார்டு கூட வரலன்ட்டு. பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னன்னா, இது வந்து கப் வந்திருக்கு. ஸோ உங்க பர்சனுக்கு லவ், இமோஷன்ஸ் எல்லாமே இருக்க போகுது. சரியா? இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க காமிச்ச அந்த லவ்வை வந்து அவங்க ரொம்ப அதிகமா யோசிக்க போறாங்க. ஓகே, இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ். ஏன்னா இதுல நான் பார்க்கும்போது என்ன லவ் எதுவுமே இல்ல, அது எப்படி லவ் இல்லாம இப்ப இவ்வளோ அப்சஸ்டா இருக்காங்க. லவ் ஒரு கப் கார்டு கூட வரலன்னு நினைச்சேன். பட் 2 கார்டு வந்து யூனிவர்ஸ் கொடுத்துருச்சு. இதுதான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இன்னொரு சர்ப்ரைஸ் பாருங்க, உங்களுக்கான மெசேஜ் ஆர் கம்யூனிகேஷன் வந்துகிட்டே இருக்கு.
நெக்ஸ்ட் 3 டேஸ்ல இதுல நிறைய பேருக்கு மெசேஜ் வரலாம், வேலண்டைன்ஸ் டே விஷ் வரலாம், கால் வரலாம், ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ். பட் யூனிவர்ஸோட கைடன்ஸ் பாருங்க, இங்க பேர்டு கொண்டு வருது, உங்க பர்சன் எடுத்துட்டு வராங்க. யூனிவர்ஸோட கைடன்ஸ் மூலமா உங்க அந்த அந்த மெசேஜ் ஏதாவது ஒரு கால் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, இல்ல அவங்க வந்து ஒரு ஈகோ இருக்கு, இல்ல தயக்கம் இருக்கு, பயம் இருக்கு, வரவே மாட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் ஏதாவது சைன் காமிக்குதான்னு பாருங்க. சைனை யூஸ்வலா காமிக்கிற சைன் இல்ல, கண்டினியூவா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, என்ன இந்த 3 நாள் நமக்கு நிறைய சைன்ஸ் காமிக்குது, யூனிவர்ஸ் நம்மகிட்ட ஏதோ சொல்ல வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சுன்னா இது எல்லாமே இந்த ரீடிங் உங்களுக்கு 100% ரெசனேட் ஆகும். உங்க பர்சன் உங்ககிட்ட வரப்போறாங்கன்னு அர்த்தம். சரியா? ஏன் வரப்போறாங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை வந்து நீங்க வாழ்ந்திருக்கீங்க. அவங்க ரொம்ப அழகான வாழ்க்கை வந்து உங்களுக்கு கொடுக்கணும், உங்க கூட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீலிங் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால மட்டும்தான் நம்ம சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, சர்ப்ரைஸ் ரொம்ப அழகா யூனிவர்ஸ் கொடுத்துருச்சுங்க. பாருங்க, இந்த பேர்டு வந்து அந்த ரோஸ் வந்து எடுத்துட்டு வருது, வேலண்டைன்ஸ் டே வேற வருது இல்ல. ஸோ ரோஸ், சில பேருக்கு ரோஸ் கிடைக்கலாம், கிஃப்ட்ஸ் கிடைக்கலாம், மெசேஜ், கால். எனக்கு தெரிஞ்ச கிஃப்ட்ஸை விட அவங்க கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தாலே நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு. ஸோ கண்டிப்பா வருது. பட் யூனிவர்ஸோட கைடன்ஸ், பிளெஸிங்ஸோட இந்த லவ் வந்து உங்களுக்கு புதுசா ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து டெத் கார்டு. இந்த டெத் கார்டுங்கிறது நெகட்டிவ் கார்டு இல்ல, வெரி வெரி பாசிட்டிவ் கார்டு. ஓகே, ஸோ ஒரு பழசெல்லாம் போய் புதிய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச பர்சனோட. ஸோ நீங்க ஸ்ட்ராங்கா நம்பலாம். இது வந்து ரொம்ப அழகான ஒரு கார்டு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா 10 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. சரியா? நீங்க ரெயின்போ பாக்குறீங்களான்னு பாருங்க. ரெயின்போ சோஷியல் மீடியா ஒரு ஏதாவது இப்பெல்லாம் நேர்ல ரெயின்போ பாக்குறது கஷ்டம். ஏதாவது இமேஜ் நீங்க கிராஸ் பண்றீங்களான்னு பாருங்க. கண்டிப்பா. அண்ட் கண்டிப்பா நீங்க காமிச்ச லவ் வந்து இது வந்து என்ன தெரியுதுன்னா, இது ஏன் யூனிவர்ஸ் வந்து இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு கொடுக்க ரெடி ஆகுதுன்னா, அவ்வளோ லவ் காமிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த திரும்ப அந்த லவ் கொடுக்கறதா அது ஒரு ஜஸ்டிஸ், உங்களுக்கு கொடுக்குற நியாயம்னு நினைக்குது. ஸோ யூனிவர்ஸ்க்கு எந்த பார்ஷியாலிட்டியும் கிடையாது. ரைட்? நீங்க எவ்வளவு லவ் கொடுத்தீங்களோ அந்த லவ் உங்க பர்சன் உங்களுக்கு திரும்பி கொடுக்கணும். அதனாலதான் மேஜர் ஆர்கானாஸ்லாம் வந்திருக்கு. அது பியூட்டிஃபுல்லான கார்ட்ஸ். சன் கார்டு வேற இருக்கு இல்லையா? ரொம்ப பாசிட்டிவ் கார்டு, 10 ஆஃப் கப்ஸ். ஸோ இவங்க உங்க பர்சன் கூட நீங்க ரொம்ப அழகான, மேபி சிலர் வந்து ஒரு ஃபேமிலி லைஃப் அதை பத்தி பேசுறதுக்கான கூட சான்ஸ் இருக்கு. இல்ல பிரிஞ்சு இருக்கீங்கன்னா, ஒரு ஃபேமிலியா பிரிஞ்சு இருக்கீங்கன்னா நீங்க சேர்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த வேலண்டைன்ஸ் டே உங்களுக்கு ஒரு பெரிய ஷிஃப்ட் வந்து நெக்ஸ்ட் 3 டேஸ்ல ஒரு பெரிய ஷிஃப்ட் உங்களுக்கு வர மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ உங்க பர்சன் என்னன்னாலும் பரவாயில்ல, அந்த சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ண ரெடி ஆயிட்டாங்க, உங்களை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. பாருங்க, லவ், நிறைய லவ் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல லவ் இல்லாத மாதிரி இருந்துச்சு, பட் ஷியோர் உங்களோட லவ் உங்களுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கு. சரியா? ஸோ இதுதான் உங்க பர்சன் நெக்ஸ்ட் 72 hours அவங்க என்ன நினைக்க போறாங்க, அவங்க லைஃப் எப்படி இருக்கும், உங்களை பத்தி என்ன மாதிரியான தாட்ஸ், ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, ரெசனேட் ஆகுது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாரோ கிளாஸும் அவைலபிள். பர்சனல் ரீடிங்கை வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.